ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காயல்பட்டினத்தில் கல்யாண வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் கலரி கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு மசாலா பொடியோட அளவு வந்து ரொம்ப முக்கியங்க. ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த ஸ்பூனில் மஞ்சள் பொடி எடுக்கிறீங்களோ அதே ஸ்பூனில் மிளகா பொடி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மல்லிப்பொடி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சீரகப்பொடி 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சோம்பு தூள் 1.5 ஸ்பூன், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க, பட்டை 2 துண்டு எடுத்துக்கோங்க, கிராம்பு ஏலக்காவும் 8 பீஸ் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதே அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது காம்பு எடுக்காம கருவேப்பிலை 2 கொத்து எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1.25 கிலோக்கு மேலே நான் மட்டன் எடுத்திருக்கேன். நான் 1.5 வெங்காயம் ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கேன். நீங்க 1 கிலோக்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு வெங்காயம் எடுத்துட்டீங்கன்னா சரியா இருக்கும். 2 ஸ்பூன் தயிர், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. பாதாமையும் முந்திரியும் நல்லா கொதிக்கிற தண்ணியில ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தோல் நீக்கி அரைச்சு வச்சுக்கோங்க பேஸ்டா. இப்போ இதுக்கு மெயினான விஷயமே மட்டன் தாங்க. நல்லா இளங்கறியா வாங்கிக்கோங்க. பிகாஸ் நம்ம சட்டியில தான் வேக வைக்க போறோம், விசில் போட போறது இல்ல. கலரி கறிக்கு மெயினான ஃபிளேவரே நெய்யும் தேங்காய் எண்ணெயும் தான். அதனால ஹாஃப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டா பிரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா ஆனியன், அதுல வந்து ஒரு பகுதியை மட்டும் உள்ள போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப முருகிட கூடாது. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், கருவேப்பிலை எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை அப்படியே ஃபுல்லா கொட்டிருங்க. இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப முக்கியம். கருகிடக்கூடாது. நல்லா பார்த்து கைவிடாம பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ மட்டன் நல்லா கழுவி வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஃபுல்லா உள்ள போட்டு எதுவுமே பெரட்டி விட்டுற வேண்டாம். எடுத்து வச்சிருந்த மசாலா பொடியை ஃபுல்லா உள்ள கொட்டிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தயிர் எல்லாம் வச்சிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் 1 by 1 உள்ள போட்டுட்டு எதுவுமே பெரட்டி விட்டுற வேண்டாம். அப்படியே மூடி போட்டு அந்த வாசம் போகாம 5 மினிட்ஸ் நல்லா அப்படியே குக் பண்ணுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நல்லா நீங்க பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ 10 to 15 மினிட்ஸ் நல்லா சட்டியில வெந்ததுக்கு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இது ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற கிரேவி எல்லாம் காத்துல கரைஞ்ச மாதிரி ஆயிரும். நல்லா ஸ்லோ குக் பண்ணுங்க. நல்லா சிம்ல வச்சு அப்பப்போ ஓபன் பண்ணி மறந்துடாம கிண்டி விட்டுக்கோங்க. பாதாமி முந்திரி ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். அதுக்கு மேல சேர்த்தீங்க அப்படின்னா கிரேவியோட கலர் டோட்டலா மாறிடும். நட்ஸோட பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் 10 மினிட்ஸ் நீங்க ஸ்லோ குக் பண்ண மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சர்வ் பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா கிரேவி ரெடி ஆயிரும். நான் பர்சனலா டேஸ்ட் பண்ணனால சொல்றேன், முத நாளை விட எனக்கு மறுநாள் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாரெல்லாம் இதுவரையும் கலரி கறி குக் பண்ணதுலயே மறக்காம ஒன் டைம் கட்டாயம் ட்ரை பண்ணிருங்க. அப்புறம் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க.